இந்த வீடியோவில் நாம் கிறிஸ்பியான பட்டர் பிஸ்கெட் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு அரை டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதில் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வச்சு அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக வர வரைக்கும் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் பவுடர் சுகர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 1/4 டம்ளர் அளந்து எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் இது மாதிரி அளந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பவுலில் போட்டுட்டு அதே டம்ளரில் அரை டம்ளர் நெய் போட்டுக்கோங்க. அதை அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு நல்லா பிளெண்டரை வச்சு கலக்கிக்கோங்க. பேஸ்ட் ஆகிற வரை அரைக்கும். பிளெண்டர் உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க்கை வச்சு நல்லா கலக்கிக்குங்க. நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கலக்கிக்க, உண்டை இல்லாமல் கலக்கிக்குங்க. அந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த உப்பு தெரியாமல் எல்லா இடத்துல கலந்து வரும். இதெல்லாம் ஒரே இடத்துல தங்கிடும் அந்த உப்பு. அதனால் நம்ம நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்குங்க. இது நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு, போதும். இதுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் கோதுமை மாவு, அதே டம்ளர் அளவு ஃபுல்லாக கோதுமை மாவு நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதை போட்டுக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சுக்குங்க. அதை ஒரு 30 செகண்ட் பிசைஞ்சால் போதும். நம்மளுக்கு அந்த அளவு கரெக்டாக வந்துடும். ரொம்பவும் பிசைய வேணாம், ஏன்னா ஹார்டாகிடும் மாவு. நல்லா கட்டியாக வர மாதிரி பிசைஞ்சுக்குங்க. கொஞ்ச நேரம் பிசைஞ்சோடனே உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், பிசைஞ்சுனே இருந்தீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை தட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிசைஞ்சு ரவுண்டாக தட்டிக்குங்க கையில். இது மாதிரி தட்டிக்குங்க. ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் நெய்யை தடவிக்குங்க. இட்லி தட்டை எடுத்து நெய் தடவிக்கிட்டு நம்ம அதில் தட்டி ஒன்று ஒன்றா தட்டி அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுருங்க எல்லாத்துலேயும். இப்போ ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஸ்லோவில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆன உடனே ஒரு ஸ்டாண்டு, உங்களுக்கெல்லாம் ஸ்டாண்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்டாண்டு எடுத்துருக்கேன். அந்த தட்டில் தட்டி வச்சதை எடுத்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சு மேலே போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 18 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும் பிஸ்கெட்டு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் அதாவது நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் ஆற தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் ஆற விட்டிங்கன்னா அதனால் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.